எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் லைஃப் இஸ் சினிமேட்டிக். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப மனசுக்கு நிறைவான டூரிஸ்ட் ஃபேமிலி. எஸ், அபிஷன் ஜீவித் அவங்களோட டெபியூட் டைரக்ஷனல் ஃபிலிம். சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, கமலேஷ், அந்த குட்டி பையன் இவங்களாம் சேர்த்து நினச்ச படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரொம்ப எனக்கு இது எப்படி ரிவ்யூ சொல்லி எப்படி இதில் இங்கே என்னெல்லாம் பேசுகிறதுனா தெரியல. டோட்டலாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ரொம்ப மனசுக்கு நிறைவாக திருப்தியாக ரொம்ப அழகான படம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த டாப் 5ல் பார்த்தா எனக்கு இந்த படம் இருக்கும், டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ நான் இப்போ இலங்கையிலேருந்து தப்பிச்சு வந்து ராமேஸ்வரம்லேருந்து சென்னையில் தங்குற ஒரு ஃபேமிலி பற்றின படம் தான் அது. ஸோ இங்கே அவங்க என்னெல்லாம் சந்திக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி அங்கே அமையுது, எல்லாரும் அவங்களை எப்படி பார்க்குறாங்கிறது தான் அந்த கோர் ஃபிலிம். படத்தோட பிளாட்டே அவங்க இங்கே எப்படி சர்வை பண்ண போகிறாங்கன்றது தான். பட் அதுக்குள்ளே அவங்க வச்சிருந்த காமெடிஸாக இருக்கட்டும், ஸோ எப்படி சொல்கிறதுனா நிறைய படம் ஃபுல்லாகவே ஃபீல் குட் தான். இந்தப்பா அபிஷன் இந்தப்பா ஃபீல் குட் எல்லாம் வச்சு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா, படம் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்குமே நீங்கள் ஒரு ஸ்மைல் உங்கள் அப்படியே லாஃப்ங்கிறது ரொம்ப கத்தி அந்த அந்த மாதிரி போர்ஷன்ஸ் ஒரு ரெண்டு மூணு நிறையாவே இருக்குது. பட் ஸ்மைலுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ ஒரு திருப்தியாக ஒரு படத்தை பார்க்குறோம், ரொம்ப அழகாக எடுத்துருக்கான்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே எனக்கு அந்த ஸ்மைல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகாக போச்சு படம் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பார்த்தோம்னா, ஸோ அங்கேருந்து போகிறாங்க, போய் அங்கே எப்படி எல்லாரும் கூட பழகுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அங்கேயுமே இந்த போலீஸாக ஒருத்தர் வராருல, அவர் பேர் மறந்துட்டேன். ஸோ அவரோட போர்ஷனுமே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரோ. ஸோ அதனால் யோகி பாபு வேறு லெவல் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ ஃபுல் ஃபன்னில் இறங்கிட்டார் யோகி பாபு. ரொம்ப நாள் ஆச்சு யோகி பாபுவோட எல்லா காமெடிஸுமே எல்லா கவுண்டர்ஸுமே ஒர்க் அவுட் ஆகி தேட்டர் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகுது. மெயின் இந்த படத்தோட ஹீரோ சசிகுமார் இருந்தாலும், சசிகுமார் என்னடா இவ்வளோ நல்லவனாக இருக்கான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படம் ஸ்டார்டிங்லேருந்து எதுவுமே இன்னுமே ஆர்டிஃபிஷியலாகவே தெரியல. நேச்சுரலாக அவர் அப்படிதாங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த மெயின் ஹீரோ கமலேஷ், அந்த குட்டி பையன் தான். எனக்கு சரியான பண்ணுங்க படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ அவன் தான் படத்தை கேரி பண்ணி அப்படியே கூப்பிட்டு போகிறான். வாங்க இங்கே இதை வச்சுக்கோங்க, இந்த இப்போ சரிங்க, வாங்க இங்கே வாங்க, இப்போ சரிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் பேசுகிற கவுண்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ செங்கப்பில் டான்ஸ்லாம் வரும். ஸோ தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள் தேட்டரில். ரொம்ப மனசுக்கு நிறைவாக ரொம்ப அழகான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளில வர ஃபீலிங் தான் கிடைக்கும். ஏன்னா படத்தோட சாங்ஸுமே ஷான் ரோல்டன் போட்டிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த முகைமழை சாங்காக இருக்கட்டும், யுவன் சாங் கடைசியில் வரதாக இருக்கட்டும், அந்த நடுவில் ஒரு போர்ஷனுக்கான ஒரு சாங் இருக்கும். ஸோ எல்லாமே படத்தில் எங்கேயுமே எதுவுமே பிடிக்கலன்றது சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே படத்தை உங்களுக்கு பிடிச்சப்போ அப்படியே அது ஜாலியாக பார்ப்பீங்க. ஸோ நான் போனப்போ எல்லாருமே ஃபேமிலிஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு சூப்பரான படம். ஸோ ரெட்ரோவாக டூரிஸ்ட் ஃபேமிலியான்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பதில்னே சொல்கிறதுனே தெரியல. ரெட்ரோ ஒரு ஆக்ஷன் லவ் பேஸ்டு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ அதில் கார்த்திக் சுப்ராஜோட டச் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சோஷியோ பொலிட்டிக்கல் தாட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ அங்கே அவர் சொல்கிற கருத்து எங்கேயுமே யாருக்குமே திணிக்கலை, ரெட்ரோலையும் திணிக்கலை. இதில் அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் விஷயம், இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு டைலாக்லேயே முடிஞ்சிருது எல்லாமே. அதுதான் அந்த இப்போ ஒரு சீரியஸாக ஒன்று நடக்குதுன்னா அங்கே காமெடி கமலேஷ், அந்த குட்டி பையன் இருக்கான். ஸோ அவன் காமெடி மட்டும் போயிட்டே இருக்கான். ஸோ ஸ்டார்டிங் எண்டு வரைக்குமே படம் ஃபுல்லாகவே அந்த டாகுக்கு ஒரு ரோல் இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் அவர் ஒரு இடத்துல ஒரு பிளாஸ்ட், ஒரு டைலாக் தான், பட் தியேட்டர் பிளாஸ்ட். ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு ரோல்ன்றது கொடுத்து எல்லாருக்குமே ஒரு ஸ்கோர் பண்ண இது இருக்குது படத்தில் ஸ்கோப். அபிஷனுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவர் கிளைமேக்ஸில் மட்டும் தான் பேசுவார், ப்ரீ கிளைமேக்ஸில் பேசுவார். ஸோ அந்த பேசுகிற சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்குமே செம்ம கனெக்ட் ஆச்சு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது இவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுத்து இவ்வளோ மார்க் கொடுத்து இதுக்குள்ளே அடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு படம் தான் இது. ஸோ எல்லாருமே தேட்டர் போய் பாருங்கள், ஜாலியாக. இங்கே எல்லாருமே ஒன்றுங்கிறத ப்ரூவ் பண்ணுற இன்னொரு படம் தான் அது. ஸோ இங்கே யாருக்குமே அந்த அகதிகளாக பார்க்கலன்னு சொல்கிற ஒரு படம் தான் அது. அன்பாக இருந்தாலே போதும் அப்படின்னு
இன்னொரு படம் ஷோ பண்ணுது நமக்கு அயோத்திக்கு அப்புறம் சூப்பராக சசிகுமார் இன்னொரு படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ குடோஸ் டு அபிஷன். ஸோ சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு படத்தை. ஸோ எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. பாய்.